Taste the Daily. காவல்துறையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர், அந்த பேச்சுவார்த்தை கூட தோல்வி அடைந்திருக்கிறது. என்ன சொல்றாங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை கண்டித்து தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எதிரே மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி நாளை அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகம் வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் கூராய்வு நிறைவடைந்த பிறகும் கூட உடலை வாங்குவதற்கு தொண்டர்களும் அவருடைய உறவினர்களும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கொலைக்கான காரணம் தெரியும் வரை உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், அரசியல் பழிதீர்க்கக்கூடிய கொலைதான் என்று அவர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தித்திருக்கிறது என்று டெல்லி வரை, ஏன் இந்திய அளவில் தற்போது தமிழகத்தினுடைய ஆட்சியின் நிலைமை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. விடியா திமுக ஆட்சியினுடைய அவலம் இந்திய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை இந்த திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அரசியல் படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அதே போன்று மிகப்பெரிய வேதனைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு கடினமாக உழைத்து தனது அர்ப்பணிப்பை செலுத்திய மாநில தலைவராக செயல்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணம் என்பது ஈடு இணையற்ற அவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். அந்த துயரத்தையும் சுக்கத்திலும் இருந்து அவருடைய குடும்பத்தினர் மீள வேண்டும் என்று மாயாவதி அவருடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். நாளை நேரில் வந்து அஞ்சலி செலுத்த இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பெரம்பூர் பகுதி முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் பகுதி முழுவதுமாகவே அச்சத்தின் காரணமாக உறைந்து போயிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எதிரே ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாத நிலையிலும் நீதிபதிகள் கூட நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையெல்லாம் அங்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய அளவில் பேசு பொருளாக பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் அதாவது உரிமம் பெற்ற ஒரு துப்பாக்கியை கையில் வைத்திருந்திருக்கிறார். அந்த துப்பாக்கி தேர்தலுக்கான விதிமுறைகள் நடைமுறை இருப்பதாக பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த துப்பாக்கியானது திரும்ப இவருக்கு மட்டும் வழங்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி அந்த துப்பாக்கி வழங்கப்பட்டிருந்தால் நேற்று இவருடைய படுகொலையானது நிகழ்ந்திருக்காது. குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் இந்த படுகொலைகளை கண்டித்து மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆம்பூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், மயிலாடுதுறை, சென்னை, பெரம்பூர், இது தற்போது சென்ட்ரல் அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகேவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் இங்கே எந்த நிலைமையில் இருக்கிறது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளோடும் இவர் அவருடைய பழக்கம் என்பது அனைவரோடும் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றவராகவே ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்கிற கேள்வி எழுகிறது. குறிப்பாக ஆளுகிற அரசு இது போன்ற குண்டர்களை முன்கூட்டியே கைது செய்திருந்தால், கூலிப்படையை, ரவுடிகளை கைது செய்திருந்தால் இது போன்ற கொலை சம்பவங்கள் நிகழாது. இன்றைக்கு மறியல் போராட்டம் ஈடுபடக்கூடியவர்கள் மட்டும் காவல்துறை ஒடுக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய செயலாக இருக்கிறது என்று அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்பாக திரண்டு மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது 8 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருந்தாலும் கூட, ரபடி ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் பழி தீர்க்க இந்த படுகொலை நடத்தப்பட்டாலும் கூறப்பட்டதாலும் கூட பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டால்தான் இதனுடைய முழு பின்புலம் தெரிய வரும் என்று அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய தொடர்ந்து ஆதங்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சென்ட்ரல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய இருபுறமும் தற்பொழுது அந்த போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. வாகனங்கள் எதுவும் செல்ல முடியவில்லை. மருத்துவமனைக்கு, ரயில் நிலையங்களுக்கு, நீதிமன்றங்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய அலுவலகங்கள் செல்லக்கூடியவர்கள் என்ன பாதிப்படைந்திருக்கிறார்கள்.
குறிப்பாக நீதிபதி ஒருவர் செல்வதற்கு கூட வந்தபொழுது அவர் மாற்று வழியில் அனுப்பப்பட்டார். தொடர்ந்து சமாதானம் அந்த பிஎஸ்பி என்று சொல்லப்படுகின்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய போலீசாருடைய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஒரு பரபரப்பான அரசியல் களமாக சென்னை மாறியிருக்கிறது. தமிழகத்துடைய மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலேயே ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு லட்சணம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள் என்று அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய முழக்கங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டம் மே 4ஆம் தேதி நெல்லையிலே ஒரு மாவட்ட தலைவர் கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்பட்டது என்பது எரித்து கொல்லப்படுகிறார். அந்த கொலையில் 2 மாதங்களை கடந்த பிறகும் கூட சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகும் கூட கொலையில் என்ன நடந்திருக்கிறது, யார் குற்றவாளி என்பதை அடையாளம் காண முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய அவல நிலை இருப்பதாக அவர்கள் குமுறுகிறார்கள். தற்போது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு, ஏற்கனவே சேலத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர், அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து இதுபோன்ற போதைப் பொருளுக்கு தடையாக இருப்பவர்கள், போதைப் பொருள் விற்பவர்களை எச்சரிப்பவர்கள், அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது, கொலை செய்வது, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த கொலை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை இந்த அரசு வழங்கி இருக்கிறது. காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து கிடக்கிறது. உளவுத்துறை எச்சரிக்கிறோம் என்று சொன்னால் உளவுத்துறை காவல்துறையில் தானே இருக்கிறது. காவல்துறை ஏன் அந்த நடவடிக்கை எல்லாம் முன்கூட்டியே எடுக்கப்படவில்லை, அவருக்கு அலர்ட் செய்யவில்லை, அவர்களுக்கான உரிமம் பெற்ற துப்பாக்கி பாதுகாப்புக்கு ஏன் வழங்கப்படவில்லை என்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. ஒட்டுமொத்தமாக காவல்துறைக்கு தெரிந்தே வேடிக்கை இந்த கொலையை பார்த்ததா என்பதுதான் இப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனை வலியுறுத்தி தான் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய அந்த சென்ட்ரல் பகுதியிலே காவல்துறையினர் வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கட்டாயமாக தூக்கி வந்து அந்த வாகனங்களிலே ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட இன்னும் பல பேர் அந்த மறியல் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு 20-30 காவல்துறையினர் ஒருவரை தூக்கி வரக்கூடிய காட்சிகள், அனைவரையும் அங்கிருந்து போராட்ட களத்திலே இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. எப்படி இருந்தாலும் நியாயம் கிடைக்கும் வரை, குறிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அங்கு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை அங்கு நிலவி வருகிறது. மறியலில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். அந்த காவல் வாகனத்திலே அனைவரும் குண்டுகட்டாக தூக்கி வந்து ஏற்றப்படுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஆயுதப்படை காவலர்கள், சட்டம் ஒழுங்கு காவலர்கள் என தரதரவென இழுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கு ஒரு தள்ளு முள்ளு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரம்பூர் பகுதி முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டிருக்கக்கூடிய கடைகளால் அங்கு பதற்றம், ஏதாவது பிரச்சனைகள் வருமோ என்று போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார் கூறப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் பகுதியில் இருப்பதால் அங்கு போலீசார் அதிகம் இல்லை என்கிற தகவலும் வருகிறது. ஆனால் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே, குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருக்கு, போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தக்கூடிய காட்சி, அவர்களை கட்டாயமாக கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். ஒரு நியாயத்திற்காக கோரிக்கையாக வலியுறுத்தி போராடிய எங்களை கைது செய்யக்கூடிய காவல்துறையை கண்டித்து அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய தலைவர்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுடைய கைது செய்யப்பட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு குவிந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து கூக்குரல் எழுப்பி வருகிறார்கள். சட்டம் ஒழுங்குக்கு எதிராக, ஆளும் கட்சிக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருவதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒரு பரபரப்பான அரசியல் சூழல். இந்த படுகொலைக்கு நியாயம் கேட்கிறார்கள். சிபிஐ விசாரணை அந்த கோரிக்கையை இழுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார்கள். மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். சென்ட்ரல் அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பகுதியில் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. சாலையில் அமர்ந்து போராடக்கூடிய ஒவ்வொருவராக காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து வலுக்கட்டாயமாக தூக்கி அவர்களை கைது செய்கிறார்கள். காவல்துறையினோடு பேசுபவர்களை அவரோடு தள்ளுமுள்ளு வாக்குவாதங்களும் நடைபெறுகிறது. இந்த நிலை எந்த நிலைக்கு கொண்டு போய் நிற்கும் என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு பரபரப்பு, பதற்றம் நீடித்து வருகிறது. அடுத்த கட்டமாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட உடலை வாங்க மறுக்கிறார்கள். சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உடலை வாங்க அனுமதிப்போம் என்கிறார்கள். உடலை பெற்றால் பெரம்பூர் அந்த கட்சியினுடைய அலுவலகத்திற்கு கொண்டு செல்வார்கள். கொண்டு செல்லுகிற பொழுது வழியில் முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அனைத்து பகுதியுமே முக்கியமான பகுதிகளாக இருக்கிறது.
அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இந்த அரசு கட்டி காக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏற்கனவே ஒரு அரசினுடைய மாநில தலைவருக்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் காவல்துறையுடைய மெத்தனம் இருக்கிறது. சாலை மறியலில் ஈடுபடுவதோடு தள்ளு முள்ளு, போலீசார் வாக்குவாதம். சாலை மறியலில் ஈடுபடுற போலீசார் இழுக்க, அவர் வழுக்க, இவர் காலால் தரத்தரவென்று இழுத்து சென்று அந்த வாகனங்களில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்போது. கொலைக்கு நியாயம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை தற்போது கடுமையான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவது போல அவர்களை குண்டுக்கட்டாக தூக்குவது, தரவென இழுப்பது, வலுக்கட்டாயமாக கைது செய்வது என கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு அங்கு நிலவி வருகிறது. சென்ட்ரல் அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகே காவல்துறையினுடைய வாகனங்கள், அரசு பேருந்துகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலைக்கு நீதி வேண்டி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தது. தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த மறியல் போராட்டமானது நீடித்து வருகிறது. காலை 9 மணி அளவிலேயே அந்த போராட்ட களம் அங்கு சூடுபிடிக்க தொடங்கியது. அவர்கள் மறியல் போராட்டத்துக்காக முன்னெடுத்தார்கள். காவல்துறையின் தடுப்புகளை வைத்து தடுக்க அதையெல்லாம் தகர்த்தெறிந்து அவர்கள் மறியல் போராட்டத்தை தொடங்கினார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் என அனைவரும் அந்த பகுதிக்கு பிரிக்கப்பட்டார்கள். ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது. இருந்தாலும் கூட சாலையில் படுத்து போராடுகிறவர்களை அவர்கள் காவல்துறையினர் கடுமையாக இருக்கிறார்கள். ஒருவரை 10 பேர் இருக்கிறார். அந்த படுத்து போராடக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர்கள் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இழுத்து சென்று காவல்துறையுடைய வாகனத்தில் அவர்கள் கண்டிப்போடு ஏற்றுகிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்கள் உள்ளே இழுத்து வண்டிக்குள் ஏற்றுக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட அவர்கள் கடுமையாக போராடுவோம் என்று கீழே சாலையிலே படுக்கிறார்கள். படுப்பவர்களை விடாமல் பின்தொடர்ந்து ஆயுதப்படையை சேர்ந்த காவலர்கள், சட்டம் ஒழுங்கு காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் என தரத்தரம் என அவர்களை கடுமையாக இழுத்து சென்று கைது செய்கிறார்கள். ஏனென்றால் உயிரை பறிகொடுத்தவருடைய வலி, வேதனை, அதனுடைய உச்சம், அதன் காரணமாக அவருடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. போராட்ட களத்தில் நின்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. காவலுடைய வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு அனைவரும் ஏற்றப்பட்டு ஒரு பேருந்தில் ஏற்றப்பட்ட அனைவருமே கொண்டு செல்லப்படுகிறார்கள். எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதை காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. வாகனம் புறப்பட்டு விட்டது. தொடர்ந்து மற்றவர்களையும் கடுமையாக நடந்து கொண்டு கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட அந்த களமானது மறியல் போராட்டம் நீடித்து வருவதால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு கடுமையான நிலை இருந்தாலும் கூட தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் கைது நடவடிக்கை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், இல்லை என்றால் உடற்கூறாய்வு செய்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம். அவர் உரிமம் பெற்று வைத்திருந்த துப்பாக்கியை வழங்கியிருந்தால் இந்த படுகொலை நடந்திருக்காது. இன்றைக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையை குவித்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை முன்கூட்டியே பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட மரணங்கள் எல்லாம் நிகழாது. அரசியல் கொலையாக இருக்கு இவ்வளவு பெரிய விஷயமாக தெரிகிறது. சாதாரண மக்கள் என்னால் என்ன ஆகும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் கடுமையாக நடந்து கொண்டால் ஒருவர் மயக்கமடைந்திருக்கிறார். மயக்கமடைந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. போலீசார் இந்த அளவுக்கு கடுமை காட்ட வேண்டிய தேவை இல்லை. போராட்டக்காரர்களோடு பேசி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், அல்லது போராட்டக்காரர்களை வாகனங்களில் ஏற்றி கைது செய்யலாம். கடுமையாக அவர்களை இழுத்தும் அவர்களை தர வேண்டும் கட்டாயப்படுத்தியும் கைது செய்ய வேண்டிய நிலை எதற்கு ஏற்படுகிறது என தெரியவில்லை. இல்லை இந்த பதற்றத்தை காவல்துறையினே திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் என்கிற கோஷத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் என்பது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்போடு தற்போது இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்ட களத்திலே மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதாக சொன்னார் முதல்வர். அதுபோல தற்போது போராட்டக்காரர்களை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளைத்தானே அடக்க வேண்டும், எங்களை ஏன் கைது செய்கிறீர்கள் என்று முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். எனவே அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பாக காணப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் அந்த தொண்டர்களை விட்டு பிரிந்திருக்கிறார். தொண்டர்களை விட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உடலை வாங்க தொண்டர்களும் உறவினர்களும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று எச்சரித்து வருகிறார்கள். நாளை ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் தமிழகம் வருகிறார். அதனை அவர் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் தனது சுற்றப்பதிவு மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம், அதனுடைய பின்புலம், அதனுடைய போராட்டம், மறியல் என தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது.
மறியலில் ஈடுபடக்கூடியவர்களை காவல்துறையினர் கண்டிப்போடு கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். போராட்ட களத்தில் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய ஒருவரை காவல்துறையினர் கட்டாயமாக அவரையும் தண்ணீர் கொடுப்பது போல கொடுத்து ஓரமாக அவரை தூக்கி போடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் காவல்துறை கூடுதல் ஆணையர் அஸ்ராகார் தற்போது அந்த பகுதிக்கு வருகிறார். குறிப்பாக அந்த பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது சாலையில் அமர்ந்திருப்பவர்கள் அவர்கள் தொடர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். படுத்து தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறார்கள். போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம், எங்களுடைய கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கும் வரை போராட்டம் தொடரும் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொருவர் இரண்டாவது பேருந்து முழுமையாக ஏற்றிக்கொண்டு பேருந்து புறப்பட்டு விட்டது. மூன்றாவதாக பேருந்து கொண்டு வரப்பட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக போராட்ட களமாக மாறி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நியாயம், விசாரணை, சிபிஐ விசாரணை, நீதி கேட்டு தொடர்ந்து பரபரப்பான ஒரு மறியல் போராட்டத்தில் காவல்துறையினர் அடக்குமுறையோடு கைது செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாலாஜி, கைது செய்யப்பட்டவர்கள் பேருந்திலே ஏறி அரசுக்கு காவல்துறைக்கும் தங்களது கண்டனங்களையும் முழக்கங்களையும் அவர்கள் தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். நீதி கேட்டு போராடுபவர்களை நசுக்கும் விதமாக காவல்துறை நடந்து கொள்வதாக அங்கு குழுமி இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். முதலமைச்சர் பதவியில் சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் கையாளாத காவல்துறையினர் புதிய நடவடிக்கை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கிறது. பதட்டம் நீடித்து வருகிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் போலீசாராக இருக்கிறார்கள். மறியலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் குண்டுக்கட்டாகவும் ஒவ்வொருவரை இழுத்தும் கைது செய்து வருகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணம் நேற்றிலிருந்து சென்னை மாநகரை முழுவதுமாக உலுக்கிக் கொண்டிருக்கிறது. எந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்க வேண்டிய காவல்துறை இருப்பதால் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பொம்மை முதலுடைய நிர்வாக திறமையின்மையால் இன்றைக்கு சென்னை மாநகரமே ஸ்தம்பித்திருக்கிறது. அண்ணா சாலை, 1000 விளக்கு, தற்போது பாரிமுனையிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய போக்குவரத்து தடை, கோயம்பேட்டிலிருந்து பாரிமுனை செல்லக்கூடிய போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாக கலவரமாக காட்சியளிக்கிறது. பெரம்பூர் பகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சிலரையும் கடுமையான முறையில் காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொண்டர் ஒருவர் மயக்கமடைந்து கீழே இருந்தார். அதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் விழுந்து கிடந்தவரை ஓரம் தூக்கி போட்டிருக்கிறார்கள். அதுவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கால்களில் காயத்தோடு சிகிச்சைக்காக காத்திருந்த ஒரு இளைஞர் ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்புறப்படுத்தியதாக காவல்துறையினர் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டதாகவும் அந்த தொண்டர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். காவல்துறை இவ்வளவு பெரிய அடக்குமுறைகளை கட்டவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர்கள் முழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு மாநில தலைவரை பறிகொடுத்த வேதனையில் நாங்கள் போராடுகிறோம். எங்களுடைய உணர்ச்சிகளை, எங்களுடைய குரலை, எங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் காவல்துறையினர் நடந்து கொள்வதாக அவர்கள் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.